நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று காலை 8 மணி அளவிலே புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழே 60 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இந்த நிகழ்வானது மதியத்திற்கு பிறகு கடலூர் அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வின் காரணமாக கடலோர பகுதிகளிலே காற்றின் வேகம் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் இருக்கக்கூடும், 75 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடும். இந்த நிகழ்வின் காரணமாக கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதனால் மீனவர்கள் யாரும் வாரம் 24 மணி நேரத்திற்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இந்த நிகழ்வின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட திறன் அடிப்படையில் மிக அதிகமான மழை 20 சென்டிமீட்டர் அம்பத்தூர், காட்டுக்குப்பம், சீர்காழி, ஆனைக்கார நட்சத்திரத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கனமழையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கன மற்றும் அதி கனமழை இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், விட்டு விட்டு மழை பெய்யும், சில நேரம் கனமழையும் இருக்கலாம். இது கரை கடந்த பின்பு உள் மாவட்டத்திற்கு பயணிக்கும் பொழுது உள் மாவட்டங்களில் மழையின் அளவு அதிகரிக்கும்.